ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்றைக்கு ரமண திருவிளையாடல் திரட்டில் உண்ணாமலையாள் உத்தரவு. அன்னைக்கு அண்ணாமலையார் உத்தரவு பார்த்தோம், இன்றைக்கி உண்ணாமலையாள் உத்தரவு. பகவான் மலையில் இருந்த காலத்தில் இந்த தினசரி நடவடிக்கை அந்த கிரமம்லாம் ஒன்றும் கிடையாது. விடிகாலம் எழுந்துப்பா, காத்தால 8 மணிக்கு பிக்ஷையில் என்ன கிடைக்கிறதோ அதை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவா. பழைய சாதம்தான், முக்கால்வாசி நாள் பழைய சாதம்தான். அது கம்மியான பேர் இருந்தால் கெட்டியாக இருக்கும், நிறைய பேர் இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி அது நீராகாரம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யார் ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் அவா காரியத்தை செஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் வேத பாராயணம், இந்த நேரத்தில் அபிஷேகம் ஆராதனையெல்லாம் இருக்குது. இப்படி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு இந்த நேரத்தில் பகவான் ஒரு நாள் முழுசும் அலைஞ்சின்றே இருப்பார். இந்த மலை ஃபுல்லாக மேலே கீழே குறுக்க நெடுக்க பகவான் சொல்லுவார், இந்த அண்ணாமலை எனக்கு உள்ளங்கை மாதிரி அப்படின்னுவார். உள்ளங்கை எப்படி பார்த்துடலாம் இல்லையா, அது மாதிரியாம், உள்ளங்கை மாதிரியாம் அண்ணாமலை. பட் சொல்வார், என் கால் படாத இடமே இந்த மலையில் இல்லை அப்படின்னுவார். ஒரு தடவை இந்த மாதிரி சுதந்திரமாக மலை பாதையில் போயின்னு இருக்கும் பொழுது குறுக்க காலை நீட்டிண்டு ஒரு அம்மா உட்காண்டிருக்கா. பகவான் வர்றத பார்த்தும் பார்க்காத மாதிரியா இல்லை உண்மையிலேயே பார்க்கலையா தெரியல. திருவிளையாடலாம் இப்படி தான் நடக்கும். நம்ம எதிர்பார்த்தது நடக்கும், எதிர்பார்க்காமல் நடக்கும், எதிர்பார்த்தது வேறு விதமாக நடக்கும். இதெல்லாம் பகவானுடைய கிருபை. இது பகவானுக்கும் மனுஷ பிறவியாக எடுத்துட்டா அது ஞானிகள், யோகிகள், தபஸ்விகள், ஈவன் அவதாரங்களுக்கு கூட அது நடந்திருக்கு. அது ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ அது என்ன நடக்கணும். ராமாயணம் மகாபாரதத்திலலாம், அதுவும் பாகவதத்திலலாம் பகவான் எப்படி வளர்ந்தார், எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்னென்னலாம் நடந்தது எல்லாம் நம்ம சரித்திரமாக இருக்கே. அதில் காட்சிகள்லாம் அமைக்கிறாளே, அது டெலிசீரியலில் எடுக்கும்போது கூட. அது மாதிரி இது ஒரு சீன் உண்ணாமலை உத்தரவுக்கு. அந்த அம்மா காலை நீட்டின்னு உட்காந்துருக்கா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கா. பகவான் போனவர், சரி இது எப்படி காலை எடுன்னு சொல்கிறதா, தாண்டி போகிறது நல்லதா, ஒரு பெண்ணுடைய காலை தாண்டி நம்ம போகலாமா, அப்படி இருந்துருக்கார். அந்த அம்மா இப்படி திரும்பினா, இப்படி பகவானை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா. அடுத்தது தான் வேடிக்கை. அதில் பாருங்க, அந்த வார்த்தையை எனக்கு சொல்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. உன்னை பாடையில் வைக்கா, ஒரு இடத்துல இருக்கியா சிவனேன்னு, ஏன் இப்படி சுற்றின்னு திரியிற அப்படின்னு காலை நவுத்தின்டா. பகவான் தப்பு தான் தப்பு தான் அப்படின்னு கண்ணத்தில் போட்டுட்டார். தப்பு தான் தப்பு தான். திரும்பி பார்க்குறார், அந்த அம்மாவை காணோம். இது யாராக இருக்கும்? இந்த பரமேஸ்வரியை தவிர, உண்ணாமலையை தவிர யாராக இருக்கும் இது? பகவான் இதை டிஸ்கிரைப் பண்ணுறார். இது உண்ணாமலையாள் உத்தரவு. அதாவது ஒரு காரியமும் ஒவ்வொரு விஷயத்தில் நடந்துட்டுருக்கு, ஒரு தாத்பரியம் இருக்குது அதில். இந்த திருவிளையாடல் என்ன தாத்பரியம் பாருங்க. நம்ம எவ்வளவோ அலைஞ்சின்னு இருக்கோம், இங்கே திரிகிறோம், அங்கே திரிகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். இந்த ஜோசியர் அதை சொல்கிறார், அந்த ஜோசியர் எதை சொல்கிறார், ஒருத்தர் இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஊர் கோயிலுக்கு போங்கன்றார், இதை பிரீத்தி பண்ணுங்கன்றார், இதை பரிகாரம் பண்ணுங்கன்றார். அலான்னு அலையிறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே என்ற பாட்டை கேட்கும்போதெல்லாம் எனக்கு தோணும். ஆத்ம விசாரம் பண்ணி
நமக்குள்ளே நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட்டுட்டு எங்கே அலையிறது? பகவானுக்கே இப்படி ஒரு அனுபவம் கிடச்சிருக்குன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். பகவானுடைய திருவிளையாடலிருந்து நாம் கற்றுன்றது இதுதான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.